35 ஆண்டுகளாக 52 வீடுகளுக்கு பட்டா இல்லை. 35 ஆண்டுகள். இப்ப என்ன ஆகுதுன்னா, அண்ணன் என்னை பிடிச்சுக்கிட்டாங்க. நான் வரும்போது குறிப்பு எழுதிட்டு வந்தேங்க ஐயா. நான் வரும்போது குறிப்பு எழுதிட்டு வந்தேன். பொன்னகரில் இதை பேசணும்னு குறிப்பு எழுதிட்டு வந்தேன். இன்னைக்கு வரும்போது என்னை பிடிச்சார். அண்ணே, எனக்கு நீ பட்டாவே கொடுக்கல, நீ எதுவும் ஊருக்குள்ள வர்றேன். இவர் நியாயமா யாரை தடுத்து நிறுத்தணும்? திமுக காரங்களை தடுத்து நிறுத்தணும். பட்டா கொடுக்கறது நானா? பட்டா கொடுக்கிற இலாக்கா என் கையில் இருக்கா? இல்ல நான் முதலமைச்சராக இருக்கின்றேனா? இல்லது நான் அமைச்சரா? இல்லது நான் எம்எல்ஏவா? ஐயா, 35 ஆண்டுகளாக அடிப்படை பிரச்சனைக்கு தீர்வு இல்லைங்கம்மா. நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு பஸ் வசதி, குறைந்தபட்சம் ஒரு பஸ் விடுங்க. அம்மா நான் சொல்லிட்டுங்களா, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழகத்திலே 16,000 பேருந்துகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. 16,000 பேருந்துகள். டிவியில நான் பிரஸ் மீட் எல்லாம் கொடுப்பது நீங்க பாப்பீங்களான்னு தெரியல. 8,000 பேருந்துகள் சென்னையில் மட்டுமே நிறுத்தப்பட்டிருக்கிறது. 16,000 பேருந்துகள் தமிழ்நாட்டில். ஏங்க ஏன் நிறுத்திருக்கிறாங்க? கொடுப்பதற்கு பணம் இல்லை. லாஸ்ல போயிட்டு இருக்கு. லாஸ்ல போயிட்டு இருக்கு. கொடுக்கறதுக்கு பணம் இல்லைங்க. பேருக்கு 2 வண்டி அப்படியே ஓட்டிட்டு இருக்காங்க. அந்த வண்டிக்குள்ள ஏறினீங்கன்னா எப்ப படிக்கட்டு இழுந்து விடும், எப்ப என்ன ஆகும், மழை பெஞ்சா கூரைக்குள்ள எப்ப தண்ணி வரும், ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். இதுக்கெல்லாம் கேட்டா முதலமைச்சர் ஒரு பேர் சொல்றாரு. இது பேர் தான் திராவிட மாடல். இது பேர் திராவிட மாடல். அதனால அன்பு சகோதர சகோதரிகள் ஒரு விஷயம். அண்ணா நீங்க ஒரு நிமிஷம் அமைதியா இருக்கு தம்பி. ஒரு நிமிஷம் நீங்க அமைதியா இருக்கு. உங்களுக்கு தீர்வு வேணுமா? சண்டை போடுறீங்களா? சண்டை போடுறீங்களா? தீர்வு வேணுமா? தீர்வு வேணுமா? சண்டை போடுறீங்களா? நீங்க ஏதோ ஒரு முடிவு சொல்லுங்க. தீர்ப்பு வேணுமா? சண்டை போடுறீங்களா? ஒரு நிமிஷம் அமைதியா இருக்கு. எனக்கு அன்பு சகோதர சகோதரர்களே, நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். 35 ஆண்டுகளா? 35 அண்ணா எதுவும் பண்ணாதீங்க. அண்ணா எதுவும் பண்ணாதீங்க. அண்ணா அமைதியா இருக்கு. அக்கா 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 அண்ணா 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 எதுவும் பண்ணாதீங்க. எல்லாம் அமைதியா இருங்க. எல்லாம் அமைதியா இருங்க. அண்ணா அமைதியா இருங்க. அண்ணா அமைதியா இருங்க. தம்பி நீங்க பேசாம நான் சொல்றதை கேளுங்க. நான் தீர்வு கொடுக்குறேன். தம்பி தம்பி நான் சொல்றதை மட்டும் கேளுங்க. தம்பிங்க திரும்பி பாருங்க. ராஜா திரும்பி பாருங்க. 5 நிமிஷம் அண்ணாமலை என்ன சொல்றது நீங்க கேட்கணும். அண்ணாமலை நம்ம மரியாதை இருக்கா? 35 வருஷமா உங்களுக்கு யாரும் செய்யல. இப்ப நான் செஞ்சு கொடுக்கறேன்னு உங்களுக்கு உறுதிமொழி கொடுக்க போறேன். நீங்க 5 நிமிஷம் கேட்கணும். எப்படி செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்ல போறேன். நீங்க 5 நிமிஷம் கேளுங்க. நான் சொல்றதை மட்டும் கேளுங்க. எதுவும் பேசாதீங்க. சொல்றதை மட்டும் கேளுங்க. நான் சொல்லி திருப்தி சண்டை போடுறேன். அண்ணா அவர் எதுவும் பண்ணாதீங்க. அண்ணா அப்படியே ராஜா அவர் கொஞ்சம் பார்க்க விடுங்க. 5 நிமிஷம் நான் சொல்றதை மட்டும் நீங்க கேட்கணும். ஓகே? நான் சொல்றது சமாதானம் இல்ல, சட்டையை வந்து பிடிங்க. அது வரைக்கும் அமைதியா இருக்கணும். அது வரைக்கும் அமைதியா இருக்கணும். சொல்றது அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த 35-40 ஆண்டுகளாக அரசியல் இப்படியே போயிருச்சு. இப்ப தமிழ்நாட்டில் புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க. தேர்தல் நேரத்தில் ஓட்டுக்கு பணம் கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம போய் கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, நீ தான் பணம் வாங்கிட்டு ஓட்டு போட்டேன், எது கேட்கிறேன். இதை திருவண்ணாமலையில கண்கூடாக பாத யாத்திரையில நான் பார்த்தேன். 234 தொகுதியும் பட்டி தொட்டி எல்லாம் நடந்தது. அண்ணே பண்ணாதீங்கண்ணே, நம்ம கட்சிக்கு மற்ற கட்சிக்கு வித்தியாசம் இருக்குண்ணே, அப்படி பண்ணாதீங்கண்ணே, தம்பி என்னை பார்க்க விடுங்கண்ணே, அண்ணே திமுக மாதிரி பண்ணாதீங்க, தம்பி ஜனநாயகத்துல எங்கிட்ட பேசட்டும், அண்ணே அண்ணே அண்ணே. ஐயோ தம்பி கூட்டுவாங்க ஒருத்தர். பரவாயில்ல, அவர் என்னவா இருந்தாலும் பரவாயில்ல நிக்கட்டும். ஒரு ஜனநாயகத்துல எல்லாத்துக்கும் உரிமை இருக்குல்ல, விடுங்கண்ணே. அவர் கேள்வி கேட்கிறாரு, நான் பதில் சொல்ல விடுங்க. அவரு யார்கிட்ட கேள்வி கேட்கணும்னு தெரியாம எங்கிட்ட கேட்கிறாரு. ஐயோ அப்படி பண்ணாதீங்கண்ணே அப்படி. ஐயோ அண்ணா யாராச்சும் போய் கூட்டிட்டு வாங்கண்ணே. பரவாயில்ல ட்ரிங்க்ஸ் போட்டிருக்காரு, ட்ரிங்க்ஸ் போடல விடுங்க. ட்ரிங்க்ஸ் போட்டாலும் அவர்கிட்ட பேசுறது விடுங்க. நீங்க ஜஸ்ட் முன்னாடி நிறுத்துங்க. அன்பு சகோதர சகோதரிகளே, இது 35 ஆண்டுகளாக இது போல பிரச்சனை பண்ணீங்க. இன்னைக்கு நாம் தடுமாறி கொண்டு நிற்கின்றோம். தண்ணி பிரச்சனை, குடிநீர் தட்டுப்பாடு, விவசாயிகளுக்கு பிரச்சனை, நீர் மேலாண்மை பிரச்சனை. நான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருப்பது தீர்வுக்காக நின்று கொண்டிருக்கின்றேன். நான் முதல் நாளே கோயம்புத்தூர் வரும்போது சொல்லிட்டு தாங்க ஐயா வேட்பாளரா வந்தேன். ஓட்டுக்கு 1 ரூபா கொடுக்க மாட்டேன். எனக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட பணம் இல்லை. அது முதல்ல. எங்கிட்ட அன்பு இருக்கு, கடினமான உழைப்பு இருக்கு. இந்த 2 நான் கொடுக்கிறேன். அமைதியா இருக்கிறேன். 24 மணி நேரம் வேலை செய்ய சொல்லுங்க, வேலை செய்யறேன். 24 மணி நேரம் அண்ணாமலைனா நீங்க வேலை செய்யுங்க, செய்யறேன். அன்பு அள்ளி கொடுங்க. இது 2 மட்டும் தாங்க எங்கிட்ட. ஏன்னா நான் ஒரு காவல்துறை அதிகாரியா 10 வருஷம் மாச சம்பளம் வாங்கினவன். பட்ஜெட் போட்டு வாழ்த்தவன். ஐயோ அண்ணா ஒரே நிமிஷம் இருங்க, நான் சொல்லிடுறேன். அதனால எங்கிட்ட அதை தாண்டி எல்லாம் ஒண்ணு இல்லைங்க. நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட கேட்கறது வளவளம் கொல நான் பேச விரும்பலைங்க. நம்பிக்கையை கேட்கறேன். நம்பிக்கையை மேல வைங்க. அவ்வளவு நம்பிக்கையை மேல வைக்கணும். அண்ணே யாராருக்கும் ஓட்டு போட்டு பார்த்தாச்சுனே, ஒரு முறை உங்களுக்கு கொடுக்கலானே, தாமரை சின்னத்துக்கு பாத்துருவானே, ஊர் பிரச்சனையை தீக்கிறீங்களா? இதைத்தான் அந்த தம்பி கிட்ட நான் கேட்க வந்தேன்.
அந்த தம்பி கிட்ட நான் கேட்க வந்தது, ஒரு முறை நீங்க வாய்ப்பு கொடுங்க, தாமரை சின்னத்துல மாற்றம் என்பது நிச்சயமாக கொண்டு வருகின்றோம். பட்டா பிரச்சனையிலிருந்து, ரோட்டு பிரச்சனையிலிருந்து, உங்களுக்கு தேவையான பிரச்சனையில இருந்து. அண்ணா ஞாயிற்றுக்கிழமை பண்ணாதீங்கன்னா, இதனாலதான் நான் டாஸ்மார்க் மூணு தலைகீழா நின்று இருக்கிறேன். எனக்கு 2 வருட காலமாக தலைகீழாக நிற்பது, ஊருக்குள்ள பிரச்சாரம் பண்ண முடியலைங்க. நான் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் வர்றதுக்கு எனக்கு பயமா இருக்கு. தலைகீழாக 2 வருட காலமாக நான் நிற்பது. 54,000 கோடி டாஸ்மாக்ல இருந்து வருமானம். ஒரு ஜனநாயகத்துல பேசக்கூட முடியலைங்க, பேசக்கூட முடியல. தன்மை இல்லாம நிறைய பேர் இருக்கிறாங்க. அது பார்ப்பதற்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. எங்க கொண்டு போய் இந்த கிராமத்தை நிறுத்தி வச்சிருக்காங்க பாருங்க. எப்படி இருந்த நாட்டை இன்னைக்கு எப்படி இந்த கிராமத்தை கொண்டு போய் நிறுத்தி வச்சிருக்காங்க பாருங்க. ஆனா நான் உங்கள்கிட்ட வைக்க வேண்டிய ஒரே ஒரு வேண்டுகோள், நீங்க கூட நெல்லுங்க. நான் கொஞ்சம் காட்ட மாட்டாங்க இருப்பேன். சாஃப்ட் பாலிடிக்ஸ் எல்லாம் வராதுங்க. வெரி அக்ரெசிவ். ஊழலுக்கும் லஞ்சத்துக்கும் எதிராக யாரையும் நான் விட மாட்டேங்க. ரொம்ப அக்ரெசிவா தான் பேசுறேன். ஸ்மூத்தான அரசியல் பண்ணவே மாட்டேங்க. குடும்ப ஆட்சிக்கு நான் முழுவதும் எதிரி. அதுலயும் மாட்டுக்கிறது எதுவும் இல்லைங்க. கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப் தாங்க. ரஃப் அண்ட் டஃபா இல்லைன்னா தமிழ்நாட்டுல மாற்றம் வராதுங்கம்மா. மாற்றம் வரா. தலையில மிளகா அரைச்சு ஓரத்து உட்கார வச்சிருவான். இதை 70 வருஷமா பார்த்து ஓட்டு போட்டு நம்முடைய கைரேகை தேஞ்சதான் மிச்சம். அதனால் இளைஞர்கள் பெரும் நம்பிக்கையோடு வந்திருக்கின்றார்கள் என்றால் எனக்கு தெரியலீங்க. அவர்களுடைய கடைசி நம்பிக்கை இந்த அண்ணாமலை என்று நினைக்கின்றார். பார்க்கிறோம் 2024 களத்தில் இறக்கி பார்க்கிறோம் 2 மாற்றம் இப்ப இல்லை என்றால் எப்பவும் இல்லை என்பதில் உறுதியா இருக்கிறார். அதனால் அன்பு சகோதரிகளே, இந்த 52 வீடு பட்டா சண்டை போடணுங்க. அதுக்கு நீங்க அதிகாரம் கொடுக்கணும். நம்ம சீஃப் செக்ரட்டரி பிடிச்சி இழுத்துட்டு வந்துடும். ஏன் பட்டா கொடுக்க மாட்டேங்க? நீ மட்டும் பட்டா இருக்கிற கவர்மெண்ட் குவார்டர்ஸ்ல 2 லட்சம் ரூபாய் வாடகைக்கு சீஃப் செக்ரட்டரி நீ குடியிருப்ப. என்னுடைய சொந்தங்கள் பட்டா இல்லாம ரோட்ல இருக்கிறோம். போய் கேட்கறதுக்கு ஆள் வேணும் இல்லைங்க. நான் கேட்பேன், எனக்கு பயம் கிடையாது. நான் போய் கேட்டு வந்துடுவேன். கேட்டு இழுத்துட்டு வந்துடுவேன். கலெக்டரா தான் இழுத்துட்டு வந்துடுவேன். நீ வந்து பாட்டி பட்டா கொடுத்துட்டு வீட்டுக்கு போ. மக்கள் வரிப்பயத்துல 2 லட்சம் ரூபாய் வாடகை இருக்கக்கூடிய வீட்டுல நீ தங்குவதற்கு முன்பு பட்டா கொடு. அப்படித்தாங்க பேசு. என்னை வந்த அன்பார்ந்த சார் அவர்களே, வணக்கம். நான் எம்பியாய் உங்களுக்கு கடிதம் எழுதுகின்றேன். நலம் அறிய வாவல். நீங்க நல்லா இருக்கிறீங்களா? இந்த ஊருக்கு நீங்கள் விசிட் செய்யவும். அதெல்லாம் ஒரு வெங்காயம் நடக்காதுங்க தமிழ்நாட்டில். ஆணியா எடுத்தா மட்டும்தான் இங்க வேலை நடக்கும். இல்லாட்டி இவனெல்லாம் அப்படியே பணத்தை சம்பாரிச்சு கொள்ளையடிச்சு தேர்தல் நேரத்துல பணத்தை இறக்கி அப்படி பண்ணி வச்சிருக்கிறான். உங்களிடம் பொன்னகர்ல நான் வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள் நம்பிக்கை தாங்க ஐயா. ஒரு நம்பிக்கை தான். அண்ணாமலை பேசியிருக்காரு, வந்திருக்காரு. ஒரு நம்பிக்கை, ஒரு தாமரை ஓட்டு போடும். மோடி ஐயா மேல வர்றாங்கன்னு சொல்லிட்டாரு. அண்ணாமலை என்ன மோடி ஐயா போய் செஞ்சிருவார். தண்ணி பிரச்சனைக்கு ஆனைமலை நல்லா திட்டத்தை ரெடி பண்ணி கொடுத்துருவார். விசைத்தறைக்கு 1 வருஷ காலம் டைம் கேட்டிருக்காரு, அதுக்குள்ள செஞ்சு கொடுத்துருவார். சோமனூர்ல ஜவுளி பூங்கா சொல்லியிருக்காரு, செஞ்சு கொடுத்துருவார். அந்த ஒற்றை நம்பிக்கையை நீங்கள் என் மேல் வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளை உங்கள் முன்னால் வைத்து பொன்னகரில் இருக்கக்கூடிய ஒரே திறன் வந்திருக்கின்ற உங்கள் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நன்றி இழந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏப்ரல் 19ஆம் தேதி நம்முடைய சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாது. வெற்றியின் சின்னம் தாமரை. என்ன நடந்தாலும் தாமரை. கொலுசு கொடுத்தாலும் தாமரை. காதுல நேற்று பாத்துங்க 85 வயசுக்கு மேல பாட்டி ஓட்டு போடுறாங்கல்ல. ஒரு திமுக கார சுத்தினா பாட்டி தோடு போடுற ஓட்டு போடும். அந்த வீடியோ பார்த்தா நீ தோடு கொடுத்தாலும் அண்ணாமலைக்கு தான் ஓட்டு. அதனால என்ன கொடுத்தாலும் நீங்க தாமரைக்கு இந்த முறை என் போல நீங்கள் நிற்க வேண்டும். வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. இனி பயம் எதற்கு?